கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம், சனி பகவான் பாக்கிய சனியா இருக்கார். சனி பகவான் பாக்கிய சனியா இருக்காரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாக்கியம், குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்திடுவார். எங்கம்மா சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் பெரிய லெவலில் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்றவங்க கவலையப்படாதீங்க. இன்னும் 2 வருஷம் சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியாக தான் இருக்க போறாரு. ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியத்தை அவர் கொடுக்க தான் போறாரு, கவலை வேண்டாம். சரி, இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு ராகு 8ஆம் பாவம், கேது 2ஆம் பாவம், துஷ்தானத்துல ராகு, அஷ்டம ராகு. அஷ்டமத்துல ராகு அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் இருக்குமோன்னு பயம் இருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி நடக்குமோன்ற பயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனம் குழப்பமாக, எப்போ பாரு குழப்பமாக இருக்குது. பெரிய லெவலில் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து இருக்கும் தான், ஏன்னா அஷ்டமத்து ராகும். ஆனால் பெரிய லெவலில் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 5% தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ். ராகு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்றவர் சாலிடாக கெடுக்க போகிறதில்ல, அது ஒரு பெரிய ப்ளஸ். கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது. பொதுவாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது அப்படின்னும் போது நான் வந்து பாருங்க, பெருசாக யார் கூடயும் வீட்டில், இப்போ முதல்ல வந்து வீட்டில் எல்லாரு கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுவேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பிடிக்கல. எனக்கு முதல்ல தனிமை கொடுமையாக இருந்துச்சு, இப்போ தனிமை ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். வீட்டில் யார் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாக இருக்கிறது, ஒட்டி உறவாடுறது அப்படிலாம் இல்லாமல் தாமரை இலையில் தண்ணி மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.